ஸோ நேற்று ஃபேட்மேன் போட்ட பிளான் படி இன்றைக்கி மார்னிங் எல்லோரும் அந்த ஒரு கார்டு இருக்கு இல்லையா, ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில். அந்த போர்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வரப்போகிற கண்டஸ்டன்ஸுக்கு கொடுத்த மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ அதை கார்ட்ஸே ஷஃபிள் பண்ணி வந்த கண்டஸ்டன்ஸ் இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இவங்க அதை மாற்றுறாங்க. ஸோ எல்லோரும் மாற்றும் போது சாச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துவோட காலம் மட்டும் எம்டியாக விட்டுருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்லார், அது என்னோட இது மட்டும் எம்டியாக விடாது, அதுலேயே ஏதாச்சும் ஒரு கார்டு வை, எனக்கு மட்டும் வைக்கலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லார். உடனே வந்துட்டு, இல்லை அது என்னத்தை வச்சா என்னையே மக்கள் காரி துப்புவாங்க, உனக்கு நான் என்னத்தை போட்டு வைக்க, இதில் எதுவுமே உனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, எது பொருந்தலைனாலும் பரவாயில்ல, நீ ஒன்று வை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வர்ஷினி ஐடியா கொடுக்குறாங்க, வேணா நீ ஒன்று பண்ணு, அந்த மேக்கப் ஐட்டமை விட்டுட்டு போயிட்டியா, அதை எடுக்கிறதுக்காக திரும்பி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்குல்ல, அந்த கார்டை வேணா வை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாச்சனாவும் அந்த கார்டை வைக்கிறாங்க. வச்சுட்டு கிட்ட வந்து உட்காந்துட்டு முத்துக்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஏன் வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாங்குற கார்டை நீ வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே முத்து சொல்கிறாரு, நீ வந்து உன்கிட்ட யாரும் எதுவும் சொல்ல முடியாது, எனக்கு மட்டும்தான் நீ ஃப்ரீடம் கொடுத்துருக்க உன்கிட்ட ஏதாவது சொல்கிறதுக்கு. நான் சொன்னாலே நீ பல நேரத்தில் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், உடனே உனக்கு கோபமோ அழுகையோ வந்துடும். அதனால வீட்டில் உள்ள பெரியவங்க சொன்னால் நீ கேட்டுப்பேங்கிறதுக்காக தான் நான் உனக்கு அந்த கார்டை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. முத்து சொன்னோடனே சாச்சனா சொல்கிறாங்க, இங்கே அழுகிறதா என்ன அப்படின்னோடனே, ஆமாம் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எகெயின் சொல்கிறாரு. உடனே சாச்சனா சொல்கிறாங்க, உன்கிட்ட நான் அதை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை முத்து, நீ எனக்கு இப்படி ஒரு கார்டு கொடுப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இப்போவும் சொல்கிறேன், இந்த வீட்டில் உள்ள அந்த வந்திருக்க மற்ற 8 பேர்த்த விட அந்த கார்டு உனக்கு தான் பொருந்தும், வீட்டில் ஏதாவது பெரியவங்க இந்த கூட்டிகிட்டு வாங்குற கார்டு உனக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சாச்சனா பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, கொஞ்சம் இமோஷனலான பர்சன் மீன் பண்ணுறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி சொல்கிறாங்க. ஸோ சாச்சனாக்கு அந்த கார்டு பொருந்துமா பொருந்தாதா, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்